சுட் சுட் ஹேவ் இந்த ரெண்டு வேர்டுக்கு உள்ள டிஃபரன்ஸை இப்போ ஒரு நிமிஷத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சுட்டு எப்ப யூஸ் பண்ணணும்னா ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறப்ப சுட்டு யூஸ் பண்ணணும். சுட் ஹேவ் எப்ப யூஸ் பண்ணணும்னா ஒரு செயலை நாம் முன்பே செய்திருக்க வேண்டும் ஆனா செய்யல அப்படிங்கிறப்ப நம்ம சுட் ஹேவ்ங்கிறத யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ சுட் ஈட், நீ சாப்பிட வேண்டும். சுட்டு பிளஸ் V1 வெர்பை நம்ம யூஸ் பண்ணணும் இங்க. நெக்ஸ்ட் பாருங்க, யூ சுட் ஹேவ் ஈட்டன், நீ சாப்பிட்டு இருக்க வேண்டும் ஆனா சாப்பிடல அப்படிங்கிறப்ப இந்த சுட் ஹேவ் யூஸ் பண்ணணும். சுட் ஹேவ் பிளஸ் இங்க வந்து V3 வெர்பு தான் வரணும். இப்போ உங்களுக்கு சிம்பிளான கோமம் இருக்கு. அவள் சமைக்க வேண்டும், அவள் சமைத்திருக்க வேண்டும். இந்த சென்டென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்க தான் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது போன்ற இன்ஃபர்மேஷன், சூப்பரான இன்ஃபர்மேஷன் வேணும்னா இங்கிலீஷ் பேச விருப்பமா சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.